காப்பாற்றுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் அவங்களும் என்ன சொல்லுவாங்க, ஒரு சில நேரத்தில் எங்களால் முடிவு செஞ்சுட்டோம், நீ கடவுள் தான் சொல்லுவாங்க. அப்படி கடவுளால் காப்பாற்றப்பட்ட புற்றுநோய்னு சொன்ன இவங்களுக்கு பணமான சாட்சி சொல்லுவாங்கன்னா கோவை மெடிக்கலில் போய் 10 நாள் அட்மிட் பண்ணி பேர் ஊர் சொல்லுங்க. ராமநாய்க்கு மலைக்கு பல்லது பக்கம் 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க. என்ன பண்ணால் ஒன்றுமே தெரிஞ்சுமே கண்டுபிடிக்க முடியல. ஓகே நீங்கள் கூட்டிட்டு போகலாம். நம்ம ஒரு வாரமே இருந்தோம். நீ வாந்தி ஆட்டாவை வந்து படுக்க வச்சுருந்தோம். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க? டாக்டர் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே இல்லை, என்ன நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசியில் என்ன கிருமின்னு சொன்னாங்க? கடைசியில் இங்கே எதுவுமே கிருமி சொல்லலைங்க. கடைசியில் இங்கே சொந்தக்கார பிள்ளை ஒன்று சொன்னால் இவங்க அக்கா பிள்ளை இந்த மாதிரி மலைச்சோட்டையில் நாகசத்தியம் கோயில் இருக்குது, போய் பாருங்க அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தாங்க. 3 நாள் வந்து மருந்து கொடுத்தாரு. ஒரு கேன்சர் கிருமியாக இப்போ தான் ஸ்டார்டிங்கு. மருந்து கொடுத்து ஒரு வாரம் கிளியர் ஆயிடுச்சுன்னா நல்லா சாப்பிட்டா இந்த படியை ஏற முடியாதுங்க. ஒரு வாரமே வந்து காலையில் படுக்க வச்சுட்டு 3 வந்து படி ஏற முடியல. நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறான். 4 மாதம் ஆச்சுங்க மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு 2 மாதம் சாப்பிட்டோம். வரும்போது எப்படி இருந்தாங்க? கோயிலுக்கு ரெடியாக இருந்தாங்க. கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு தான் வந்தேன். நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டா சாமி நாகசத்தியமாக நம்பும்போது அம்மா நம்மளை காப்பாற்றுறான்.